டாஸ்மாக் கடையை சூறையாடியதாக கைது செய்யப்பட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட இளைஞர்களின் நீதிமன்ற காவல் மேலும் 15 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை அமைந்தகரையில் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்ட மாணவர்கள் மது பாட்டில்களை உடைத்து நொறுக்கினர். அங்கு தடியடி நடத்திய போலீசார் மாணவர்கள், அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட 5 மாணவிகள் உட்பட 13 பேரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக 13 பேரும் கொண்டு வரப்பட்டனர். அவர்களின் நீதிமன்ற காவலை மேலும் 15 நாட்களுக்கு நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே நீதிமன்றத்திற்கு தங்களை அழைத்து வரும் போலீசார் தாக்குவதாக மாணவிகள் நீதிபதியிடம் முறையிட்டனர். இதனையடுத்து அவர்களின் பாதுகாப்பிற்காக கூடுதலாக ஒரு பெண் போலீசார் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே நீதிமன்றத்திற்கு வெளியில் வந்த மாணவர்கள் திடீரென கோஷம் எழுப்பினர். சாராய கடையை குடி கெடுக்கிற தாலி எடுக்கிற சாராய கடையை சீரழிக்கிற சாராய கடையை மூட சொல்லி மாணவர்கள் அமைப்பினர் சேர்ந்து போராடணும். அப்படி மூட சொன்னது ஒரு குற்றமாக நீ கருதப்படுது. தொடர்ச்சியாக எல்லா இடத்தையும் ஒடுக்குமுறையாக தான் இருக்குது. ஏற்கனவே லாக்கப்பில் அடித்தாங்க, சிறைக்குள்ளார அடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி பெண் தோழர்களை ஜனநாயக ரீதியாக அவங்க விழிப்புணர்வு பாடல்களை பாடின ஒரே காரணத்துக்காக அடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் இந்த டாஸ்மாக் கடையை மூட சொல்லி போராட்டம் நடத்தி சிறைக்கு வந்திருக்கோம் சார். ஆனால் இப்போ எஸ்கார்டு கூட்டிகிட்டு வந்தவங்க எங்களை ரொம்ப தரக்குறைவாக பேசி அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் மேலே கேஸ் போட்டிருக்கோம். நாங்கள் போராட்டம் நடத்தும் போது போலீஸ் மேலே கேஸ் போட்டுக்கோன்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மிரட்டுறாங்க. ரொம்ப அசிங்கமாக தரக்குறைவான வார்த்தைகளால் ஆண் போலீஸ் உள்ள எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்த எஸ்ஐ ரங்கநாதன் அப்படின்றவர் ரொம்ப கேவலமாக தரக்குறையாக பேசுகிறாங்க. கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க, முடியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க, ஷாலை பிடிச்சி எடுக்கிறாங்க. எப்படிலாம் போலீஸ் நடந்துக்க கூடாதோ அந்த அளவுக்கு மோசமாக நடந்துருக்காங்க சார் எங்க மேலே.